வணக்கம் வீவர்ஸ், நான் உங்கள் ராம்குமார் கணேசன். நம்ம சேனலில் சிம்பிள் சிவில் ஃபேக்ட்ஸ்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் என்னென்ன டைப் ஃபூட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஐசோலேட்டட், கம்பைன்டு, ட்ராபிசைடல், கான்சன்ட்ரேட்டட் ஃபூட்டிங்னு இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. இதில் காமனான ஐசோலேட்டட் ஃபூட்டிங்ஸை எடுத்துப்போம். ஃபவுண்டேஷனோட ஸ்டேஜஸ் என்னென்னா பிசிசின்னு சொல்கிற பிளைன் சிமெண்ட் கான்கிரீட், அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் இல்லாத கான்கிரீட். இது எக்ஸவேட் பண்ண எர்த்து மேலே அப்ளை பண்ணணும். அதோட திக்னஸ் மினிமம் 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபிட்டிங், அதாவது ஃபூட்டிங் பாட்டம் மேட் அண்டு ஃபூட்டிங் காலம். ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட கவர் பாட்டம் அண்டு சைடுன்னு 50 mm ப்ரொவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபூட்டிங் சட்ரிங் ஃபூட்டிங் சைஸில் இருந்து 50 mm கவர் ஸ்பேஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபூட்டிங் ஆர்சிசி, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வித் சிமெண்ட் கான்கிரீட். இந்த ஃபூட்டிங் ஆர்சிசி M20, 25, 30 இந்த வேரியண்ட்டில் இருக்குது. மேஜராக யூஸ் பண்ணுற M20 கான்கிரீட்டோட ரேஷியோ 1:1.5:3. அதாவது மெஷர்மெண்ட் பாக்ஸில் 1 பாக்ஸ் சிமெண்ட், 1.5 பாக்ஸ் சாண்ட், 3 பாக்ஸ் கோர்ஸ் அக்ரிகேட்னு சொல்கிற 20 mm ஜல்லி. இந்த ரேஷியோ எப்படி மிக்ஸ் பண்ணி ஃபூட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கூட அப்ளை பண்ணுறது தான் M20 ஃபூட்டிங் கான்கிரீட். ஓகே விவர்ஸ், இந்த வீடியோவில் ஓவராலாக ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸான பிசிசி, ஆர்சிசி, சட்ரிங், M20 கான்கிரீட் இந்த 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஃபவுண்டேஷன் மேக் பண்ணுறதை பற்றி சிம்பிள் சிவில் ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.